வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தேர்ட் டேர்ம் எக்ஸசைஸ் 3.1ல் சம் 6ல் 4th சப்டிவிஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க a + b a - bன்னு இருந்துச்சுன்னா அது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. a² - b² அப்படிங்கிற ஃபார்முக்கு என்ன செய்யும், கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற இந்த டேர்மை பாருங்கள், இது a + b a - b அப்படிங்கிற ஃபார்மெட்டில் தான் என்ன செய்யுது இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்னன்னு என்ன செஞ்சிடலாம், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏயோட வேல்யூ வந்து எவ்வளவு, 6x அண்ட் பியோட வேல்யூ வந்து எவ்வளவு, 7y. ஓகேவா? அப்போது இதை இந்த ஃபார்மட் படி நம்ம மாற்றினோன்னா அதை எப்படி எழுதணும், 6x the whole square minus 7y the whole square. ஸோ இங்கே என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட் போட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் ஸ்கொயர் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ஸ்கொயர் பண்ண பிறகு இந்த ப்ராக்கெட் சிம்பிள் நம்ம என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. ஸோ இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, என்னென்ன வேல்யூலாம் இருக்கோ அந்த வேல்யூ அத்தனையும் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 6 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 6 ஸ்கொயர் பண்ணால் 6 × 6ன்னு அர்த்தம். 6 × 6 36. அதே மாதிரி எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும், x × x. ஸோ ஃபஸ்ட்டு 6 × 6 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும், 36. அப்புறம் x × x, எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா x² கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், அடுத்த சைடு 7 × 7, 7 × 7 எவ்வளவு, 49. அதே மாதிரி y × y எவ்வளவு, y². ஸோ இதுதான் ஆன்சர், 36x² - 49y². முக்கியமான விஷயம் கவனிங்க, ஸ்கொயர் பண்ண பிறகு, ஸ்கொயர் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் ப்ராக்கெட் போடக்கூடாது. இப்போ இந்த ஆன்சரில் நீங்கள் ப்ராக்கெட் போட்டிங்க அப்படின்னா ஆன்சர் மறுபடியும் தப்பாயிரும். ஸோ ஸ்கொயர் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்கெட் போடலாம், ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் ப்ராக்கெட் போடக்கூடாது. தேங்க்யூ.